Hi guys, welcome to our channel. இன்னைக்கு சிக்கன் பாப்கார்ன் செய்ய போகிறோம். சிக்கன் பாப்கார்ன் செய்யறதுக்கு ஒரு முட்டை, இந்த கோழி நான் சதையாக எடுத்துங்க. இந்த எவ்வளோ சின்ன சின்னதாக அதை பாருங்கள், எவ்வளோ பெருசு வெட்டிங்க. இந்த மாதிரி கியூப்பாக வெட்டிக்கோங்க கைஸ். வெட்டிங்க. பாருங்க, இந்த மாவு தான் பாய்க்க போகிறேன். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஃப்ளோர் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இது எந்த ஸ்டோர்லேயும் இருக்கும். நீங்கள் கேட்டால் கூட அவங்க எடுத்து கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிங்க கோழியில் ஊற்றிக்கிட்டு நல்லா போட்டு இது பண்ணிக்கங்க. பெசரிடுங்க அதை நல்லா. நல்லா வசரிடுங்க. வசரிட்டு கோழியை எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுங்க கோழி எடுத்து. போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க மூடி. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஓகே, இதை பாருங்க, முதல் காமிச்சிருந்தேன் இந்த மாவு தான், அதே மாவு தான் போட்டுங்க. போட்டு நல்லா பெசரிக்கணும். கோழியில் போட்டு பொரிக்க போகிறோம்ல, நல்லா மாவு போட்டு நல்லா பெசரி எடுத்துக்கணும். மாவு போட்டு இந்த மாவு தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, பாருங்கள். ஓகே, பெசரி எடுத்தாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் வைங்க. பெசரியாச்சு. இப்போ மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஓகே கைஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே பொரிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, ரொம்ப வேணாம், கணக்காக ஊற்றிங்க. இப்போ சட்டியில் போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுங்க. அந்த மாதிரி ஒன்று எடுத்து போடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். என்ன போட்டிங்கன்னா சின்னங்க இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் இதை பாருங்கள், சீஸும் ஊற்றி சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சீஸும் சில்லி சாஸும் தான் இருக்குது. மயோனீஸ் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். சாஸ் ஊற்ற போகிறேன்.
சாஸு சில்லி சாஸ்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்படி வச்சு இப்படி சாப்பிட்லாம். நல்லா இருக்கு. என் மகன் சாப்பிட போகிறான். நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.